அதிமுக பாஜக கூட்டணி உடைகிறது என்பதை நேற்று அமித்ஷா முன்னிலையில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டு பகிரங்கமாக உடைத்தார். ஊடகங்கள் எந்த ஊடகங்களும் இதை கவனிக்காம தவறி போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. சீரியஸாங்க, ஐ எம் நாட் ஜோக். வார்த்தைக்காக எல்லாம் சொல்லல, தம்ப்நெயிலுக்காக சொல்லல, வீடியோவை நான் உள்ள காட்டுறேன். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷா முன்னிலையில் பேசிய வீடியோவை நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன். பல ஊடகங்கள் நான் இதை பிரேக்கிங் நியூஸா இருக்கணும்னு நினைச்சேன் நேற்று. இதுதான் ஆக்சுவலி பிரேக்கிங் நேற்று. தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில பகிரங்கமாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் யாரை வச்சுக்கிட்டு அமித்ஷாவை வைத்துக் கொண்டு பேசுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜக அதிமுக கூட்டணியில என்னெல்லாம் சிக்கல் விழுந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இதுல பேச போறோம். சார், அமித்ஷா அதிர்ச்சி ஆயிருப்பாரா? ஏன்னா அமித்ஷாவே என்ன பேசினா தெரியுமா? மோடியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் அமைவதற்கு எப்படி மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி அரசு ஆட்சி. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டின்னு சொல்லிட்டாங்க. பாவம் அதிமுக காரர்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குது. அதை பத்தி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள். திராவிடம் 2.0 ஏன் எதற்கு என்ற என்னுடைய நூல் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி. இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். நேற்று புதுக்கோட்டையில பொதுக்கூட்டம். அமித்ஷா கலந்து கொள்கிறார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பயணம் மேற்கொண்டார். எந்தெந்த ஊருக்கு நடந்தாருன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. ஒரு பயணம்னு சொல்றாங்க. வைகோ ஒரு நடைப்பயணம் போறாரு, திருச்சியில இருந்து மதுரை நோக்கி. அதுதான் தி ரியல் நடைப்பயணம். நடைப்பயணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊரை விட்டு வெளியில போனோட வண்டியில ஏறி போறது இல்ல. வைகோ நடக்கணும்னா கடைசி வரைக்கும் நடப்பார். நீங்க கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் நடந்திருக்கிறார். அவர் பல நடைப்பயணங்களை போயிருக்கிறார். 40 நாள் 45 நாள் நினைக்கிறேன் அந்த நடைப்பயணம் எல்லாம். அந்த மாதிரி நடந்தே போறது. இவங்க அப்படி இல்ல. அண்ணாமலை இந்த குரூப் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் தூரம் நடக்கிறது, அப்புறம் வண்டியில ஏறிடுதுன்னு வைங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அந்த பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய விழா நேற்று புதுக்கோட்டையில் நடந்துச்சு. அதுல திரு அமித்ஷா அவர்களும் கலந்து கொள்கிறார். அமித்ஷா கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி, அரசு மட்டுமில்ல ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, மோடியின் தலைமையிலான ஒரு அரசு ஆட்சி, இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார். அப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கிடையாது, அஇஅதிமுக தலைமையில தான் ஆட்சி, கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுன்னு திருப்பி திருப்பி சொல்றாருல, அத அமித்ஷா துளியும் மதிக்கவில்லை. சொல்லிட்டு போயா, வேற வேலை இல்ல. வெற்றி பெற்றால் பாஜக என்ன வைக்குதோ அதான் சட்டம். பாஜக யார முதலமைச்சரா சொல்றோம் அவர் தான் முதலமைச்சர். நீங்க எதையாவது சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மூடுக்கு எடப்பாடி பழனிசாமியை நகர்த்தி விட்டார். யாரு? அமித்ஷா அந்த இடத்துக்கு வந்துட்டார். ரைட், இது ஒரு பக்கம். இப்ப டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனதுக்கு வருவோம். அதுல 2-3 செய்தி இருக்கு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? தமிழ்நாட்டில் இலை துளிர்க்கிறதோ இல்லையோ. எப்படிங்க? தமிழ்நாட்டில் இலை துளிர்க்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸா இருக்கணும் இது. இலை துளிர்க்கிறதோ இல்லையோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக ஆட்சி அமைக்குதோ இல்லையோ, தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி கன்ஃபார்ம் அப்படின்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பகிரங்கமாக அமித்ஷாவை மேடையில் வைத்துக் கொண்டு பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இதுதான் பாஜகவினுடைய பிளான், இதுதான் பாஜகவுடைய திட்டம். சார் சும்மா ஏதாவது சொல்லாங்க சார், அப்படிலாம் சொல்லிருக்க மாட்டாங்க அக்கா. நம்பலையா? வீடியோ காட்டட்டுமா தம்பி? இந்த வீடியோ போடுப்பா. அந்த வீடியோ பார்த்துட்டு பேராதீங்க, இருங்க. இன்னும் பல அதிர்ச்சிகரமான செய்திகள் அடுத்தடுத்து வருது உங்களுக்குள்ள. ரைட்டா? வீடியோ பார்த்துட்டு தொடருங்க. மேலும் சில அதிர்ச்சிகளை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப அந்த வீடியோ பாருங்க. இன்று சொல்கிறேன், தமிழகத்தில் இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். பாத்துட்டீங்களா? எப்படி இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ சொல்லியிருக்காங்களா இல்லையா? அத்தனை பேர் கைத்தட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதான் அர்த்தம். ஏற்கனவே அண்ணாமலை இதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு.
தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிலாம் கிடையாது, கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, பாஜக ஆட்சிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் அது எப்படி சார்? அதிமுக பாஜக கூட்டணி, சரி, பாஜக நிறைய இடத்துல போட்டி போடாது, அதிமுக தான் நிறைய இடத்துல போட்டி போடும். ஆமா, அதிமுக தான் நிறைய இடத்துல போட்டி போடும். ஒருவேளை அப்படி ஜெயிச்சா கூட அதுக்கு வாய்ப்பு இல்ல. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அப்படி வெற்றி பெற்றால் கூட நிறைய எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக தானே சார் ஆட்சி அமைக்கும். எப்படி சார் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஐயோ, உங்களை நான் என்னன்னு சொல்றது, 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்ல பாஜக ஆட்சியை பிடிச்சது தெரியுமா உங்களுக்கு? 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டா, ஆமா. எப்படி? அந்த பக்கம் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களையும் மொத்தமா விலைக்கு வாங்கிடுவாங்க. நீங்க எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் என்ன செய்யறது, எல்லாருக்கும் ஒரு ரேட்டு, இந்த பக்கம் வந்துரு. அதெல்லாம் கிடையாது, நான் வரமாட்டேன், நான் அம்மாவின் உண்மையான விசுவாசி, நான் புரட்சி தலைவரின் உண்மையான விசுவாசி, இரட்டை இலைதான் என் ரத்தத்தில் அப்படின்னு யாராவது பேசினாங்கன்னா அவர் பேர்ல என்ன கேஸ் இருக்குன்னு பாரு. ஹலோ சிபிஐயா, அமலாக்கத்துறையா, வருமான வரித்துறையா, இந்த கொஞ்சம் வாங்க, இங்க பாருங்க, இந்த ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர், ஆமா செல்லூர் ராஜுன்னு ஒருத்தர், வேற யாருங்க அம்மாவின் உண்மை விசுவாசின்னு சொல்றது வேற யாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கைத்திக்குவாங்க. சார் நாங்கெல்லாம் இப்ப அமித்ஷா விசுவாசியா மாறிட்டோம் சார், எடப்பாடி பழனிசாமினா எங்களுக்கு யாருன்னே தெரியாது சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அது இப்படி கேட்கிறோம் சார்னு மொத்தமா இந்த பக்கம் வந்துருவாங்க. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு மிகையா தெரியுதா? இதுதான் பாஜகவின் பிளான். எழுதி வச்சுக்கிடுங்க. பாஜக எந்த ஸ்டேட்லயும் நேரடியாக ஆட்சியை பிடிச்சது இல்ல, புறவாசல் வழியா கொல்லைப்புறம் வழியாகத்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறது. அப்படி பிடிப்பதுதான் அவருடைய வழக்கம், வாடிக்கை. தமிழ்நாட்டில் அதற்கு எடப்பாடி பழனிசாமியை பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள். அதைத்தான் நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாங்க. இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும். இவ்வளவுக்கு அப்புறமும் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, உங்களை நான் என்ன சொல்றது, சரி இது இப்ப எலெக்ஷன் வருது, அது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவாங்க சார், வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க, நீங்க என்னெல்லாம் திட்டம் போடுறாங்க நீங்க பாருங்க. ஒவ்வொரு பகுதி வாரியா நான் சொல்லுவேன்ல, விஜயை பாஜக தான் களமிறக்கி விட்டிருக்கிறது, விஜயை பாஜக தான் இயக்குகிறது, விஜயை வைத்து சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்கு சதி திட்டம் நடக்கிறது அப்படின்னு சொல்லும் போது யாரும் நம்பல. இப்ப நேற்று நயினா நாகேந்திரன் விஜயை காப்பாற்றுகிறார். என்னன்னு, சிபிஐ விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிபிஐ ஒன்றிய அரசினுடைய ஒரு விசாரணை முகமை, ஏஜென்சி, கரெக்டா? அப்போ ஒன்றிய அரசினுடைய ஒரு விசாரணை முகமை விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒருவர், அந்த ஆட்சி கட்சியினுடைய மாநில தலைமை நயினார் நாகேந்திரன் பகிரங்கமா சொல்றாரு, தீர்ப்பு எழுதிட்டாரு. கரூர் மரணங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று நயினார் நாகேந்திரன் பகிரங்கமாக சொல்வாரே என்று சொன்னால் இது யாரை காப்பாற்றுவதற்கு? விஜயை காப்பாற்றுவதற்கு. இப்ப நயினார் நாகேந்திரனுடைய இந்த எண்ணம், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பாஜகவுடைய எண்ணம். அப்ப பாஜக சிபிஐ இதைத்தான் சொல்லும், இந்த பாரு இந்த கோணத்துலதான் விசாரணை போகணும், விஜயெல்லாம் நோண்டக்கூடாது. ஏன் சார், நீங்க விவரெல்லாம் பேசிட்டு இருக்க, அவரை வச்சுதான் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டையை பிரிக்க வேண்டியிருக்குது, அவரை அதுக்குதான் சிபிஐக்கு எடுத்து மிரட்டி வச்சு உட்காந்து வச்சிருக்கிறோம். அதனால என்ன செய்யணும், அப்படியே லேசா அப்படி அவர் லெப்ட் ரைட் போற மாதிரி இருந்துச்சுன்னா அவரை மிரட்டிக்கணும். மத்தபடி விசாரணை யாருக்கு எதிராக போகணும்? விஜய்க்கு எதிராக போயிடக்கூடாது. விஜய்க்கு எதிராக போனா என்ன ஆகும்? ஒருவேளை விஜய்க்கு எதிராக போச்சுன்னா விஜய் தான் அதில் குற்றவாளி என்று தெரிய வந்தால் ஓட்டு விஜய்க்கு போகுமா? போகாது. விஜய்க்கு போகலைன்னா அந்த ஓட்டு யாருக்கு வரும்? பாஜகவுக்கு போகுமா? போகாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது யாருக்கு வரும்? திமுகவிற்கு வரும். அப்ப யாருக்கு ஆதாயம்? திமுகவிற்கு ஆதாயம். எனவே விஜயை இந்த விசாரணை வளையத்திற்குள் இருந்து காப்பாற்றுவதற்கான வேலையை பாஜக தொடங்கி விட்டது என்பதற்கு ஒப்புதல் வாக்குமூலத்தை நேற்று யார் கொடுக்கிறா? நயினார் நாகேந்திரன் கொடுக்கிறார். இதெல்லாம் தான் விவாதிக்கப்பட்டிருக்கணும், இதெல்லாம் தான் கேள்விக்குள்ளாக்கப்படணும். ஆனா யாரும் கேட்கறது இல்ல. எப்படி சார் ஒருத்தர் அப்படி சொல்லலாம்? விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது. சரி, இப்ப நான் அப்படின்னா இப்படி வர்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு செந்தில் பாலாஜி நீங்க குற்றம் சாட்டுவீர்கள் என்று சொன்னால், இப்ப உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளாவில ஏகப்பட்ட பேர் செத்தாங்க கூட்ட நெரிசல்ல. யோகி ஆதித்யநாத் தான் குற்றவாளி. சொல்லுங்க, சொல்லுவீங்களா?
புல்வாமா தாக்குதலுக்கு அமித்ஷா தான் குற்றவாளி, உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் குற்றவாளி சொல்லுங்க. அல்லது இவர்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய பிரதமர் மோடி தான் அதில் பிரதான குற்றவாளின்னு சொல்லிருங்களா பாப்போம். இந்த நாட்டினுடைய எல்லை சாமிகளை பறி கொடுத்தோம் சார், பாதுகாப்பு படை வீரர்களை பறி கொடுத்தோம் சொல்லிடுவீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றீங்களே, நீங்க குஜராத்ல மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்துச்சுல்ல, நூத்துக்கணக்கான பேர் செத்து போனாங்கல்ல, யார் பொறுப்பு? மோடி பொறுப்பு சொல்லுங்க, அல்லது பாஜக பொறுப்பு சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்க. அந்தந்த ஊர்ல நடக்கிறதுக்கு அவங்கவுங்கள பொறுப்பெடுத்துக்கிற சொல்லுங்க. இப்ப பெஹல்காம் தாக்குதலுக்கு யார் பொறுப்பு? சொல்ல மாட்டீங்க. ரயில்வே துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளாகி பல நூற்றுக்கணக்கான பேர் மோடியினுடைய ஆட்சியில் மரணித்து போயிருக்கிறார்கள், மோடி தான் அதற்கு பொறுப்பு சொல்லுங்க பாப்பா. என்ன சொல்ல மாட்டாரு. அப்ப இங்க நீங்க ஒரு வேலை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, விஜய்க்கு ஆதரவாக நீங்க ஒரு வேலையை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, சீமானுக்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆதரவாக சீமான், விஜய் எல்லாம் இவர்களால் களமிறக்கி விடப்பட்டவர்கள். நான் எழுதி தர்றேன், வச்சுட்டே வாங்க. பெரியாரை சீமான் திட்ட ஹெச் ராஜாக்கு வயிறு குளிர்கிறது. ஹெச் ராஜா பாராட்டுகிறார், சீமான் கேட்கும் கேள்வி சரி என்கிறார், அர்ஜுன் சம்பத் குதூகலிக்கிறார். அப்ப இவங்க எல்லாம் யாரால் இறக்கி விடப்பட்டவர்கள்ங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப நேத்து பாருங்க, வானதி சீனிவாசன், நீங்க எங்க தப்பு நடந்தாலும் அதை கொண்டு யார் கணக்குல எழுதுறது? விஜய் ஏன் லேட்டா வந்தாரு கேட்க மாட்டாங்க, விஜய் ஏன் பஸ்ஸ முன்னாடி விட்டாரு கேட்க மாட்டாங்க, விஜய் ஏன் பஸ்ஸுக்குள்ள இருந்துட்டு வெளியில முகத்தை காட்ட மறுத்தார் கேட்க மாட்டாங்க, அங்க இருந்தவர்களுக்கு ஏன் தண்ணீர் கூட கொடுக்கல விஜய் ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க, எதையுமே கேட்க மாட்டாங்க, எதையுமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப பாருங்க, எங்க தப்பு நடந்தாலும் அதை திமுகவோட கொண்டு போய் சேர்க்கிறது. இப்ப பாருங்க, நேற்று சிதம்பரத்துல ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், சிதம்பரம் கோயிலுக்குள்ள புகுந்து அங்கிருந்து அம்மன் சன்னதிக்குள் புகுந்து கருவறைக்குள் புகுந்து அங்கே அபிஷேகத்திற்கு வைத்திருந்த பாலை எடுத்து தான் தலையில கூட்டிக்கிட்டு நான் தான் கடவுள்ட்டான். சரியா? இது கண்டிக்கத்தக்கது. இது போன்ற நிகழ்வுகள் எந்த இடத்திலும் ஏற்புடையதல்ல. அதை நான் உறுதியா ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன், மிக உறுதியாக பதிவு பண்றேன். முறையாக அந்த விதிப்படி முறையாக கற்று அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும், அது எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பைபர்த் ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முறையாக அர்ச்சகர் பயிற்சி பெற்றால் சாதி பார்த்து வெளியில நிற்கக்கூடாது. எந்த சாதிக்காரங்களா இருந்தாலும் கருவறைக்குள்ள போக வேண்டும், போகலாம், போகணும் என்பது என்னுடைய கருத்து. அதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதே சமயத்துல எல்லாரும் போறவரெல்லாம் கருவறைக்குள்ள போய் கலாட்டா பண்றது, பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பது போல செயல்படுவது அப்படிங்கிறது அது நம்பிக்கைகளை சீர்குலைப்பது மட்டுமல்ல, பொது அமைதியையும் சீர்குலைக்கக்கூடிய இது போன்ற என்ன சொல்றது விஷமத்தனமான செயல்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப அந்த கோயில் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது? அந்த கோயில் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது? தீட்சிதர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குதா? இல்ல. ஆனா சகோதரி வானதி சீனிவாசன் பக்கம் பக்கமா ட்விட்டர் போடுறாங்க, பார்த்தீர்களா இந்த ஹிந்து விரோத ஆட்சி, அறநிலையத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அக்காவுக்கு தெரியல பாவம், அந்த கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இல்லைன்னு. அக்கா, அது தீட்சிதர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில். நீங்க தீட்சிதர்களை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். மாறாக நீங்க என்ன பண்றீங்க? தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டான அந்த கோயிலுக்கு, தீட்சிதர்கள் கோவிலுக்குள் கிரிக்கெட் விளையாண்டார்களே, அது ஆகம விதிக்கு உட்பட்டதா? ஆமாவா? ஆகம விதியா? அது ஒருவேளை அது லெதர் பாலா இருந்துச்சுன்னா, அந்த லெதர் மாட்டு தோல்லையோ வேற எதுலயோ செய்யக்கூடிய லெதரா இருந்துச்சுன்னா அதெல்லாம் செய்யலாமா? அதெல்லாம் விளையாடலாமா? அப்ப தீட்சிதர்களாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். கருவறைக்குள்ள வச்சு பண்ணிப்பாங்க, கோயிலுக்குள்ள வச்சு கிரிக்கெட் விளையாண்டுப்பாங்க. கோயிலுக்குள் கிரிக்கெட் விளையாடுவார்கள், கருவறைக்குள் வேற சில விளையாட்டுலாம் விளையாடுவாங்க. அதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்க. ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து எல்லாத்தையும் இந்த ஒரு படத்துல கொண்டு முடியும், எல்லாம் மேல இருக்கவங்க பாத்துக்கிடுவாங்க, எல்லாத்தையும் திமுக கணக்குல எழுதிட்டு போயிட்டா எப்படின்னு இல்ல. இப்படி எல்லாம் செய்து ஏதேனும் ஒரு வகையில சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைத்து, மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து,
பாஜக கூடுதல் இடங்களில் போட்டியிட்டு கூடுதலான எம்எல்ஏக்களை பெற்று எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை மொத்தமாக விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட துடிக்கிறது பாஜக. அதைத்தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சத்தில் போட்டு உடைத்து விட்டார். அதிமுக ஆட்சி அமைக்கிறதோ இல்லையோ, அதிமுக வெற்றி பெறுகிறதோ இல்லையோ, பாஜக வெற்றி பெறும். பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் உறுதி. அதிமுக வெற்றி பெறுதோ இல்லையோ, அதிமுக தோற்றாலும் சரி பாஜக வெற்றி பெறும் என்று அவர் பகிரங்கமாக சொல்லிவிட்டார். அதிமுக தொண்டர்களே, இனியாவது விழித்துக் கொள்வீர்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையில கத்தி தொங்குது. அவருக்கு வழக்கு, சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை என்று எல்லா வழக்குகளுக்காகவும் அஇஅதிமுகவை மொத்தமாக கொண்டு போய் பாஜகவிடம், அமித்ஷாவிடம் அடகு வைத்து விட்டார், அடமானம் வைத்து விட்டார். இனமான சுயமரியாதை உள்ள அஇஅதிமுக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுதே அஇஅதிமுகவும் திமுகவும் இணைவதற்கான ஒரு பேச்சு நடந்துச்சு. அதிமுகவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் என்று எம்ஜிஆர் சொன்னார். உள்ளபடியே நீங்கள் திராவிட இயக்க சிந்தனையாளராக இருந்தார், திராவிட இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே என்று சொன்னார். அஇஅதிமுக தொண்டர்களும் இந்த முறை திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும். அஇஅதிமுகவுடைய உண்மை தொண்டர்களும் திமுகவிற்கு வாக்களித்து அது அதிமுகவை காப்பாற்றுவதற்கும் அதுதான் உதவும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இல்லைன்னா அதிமுகவை அப்படி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுவார் அமித்ஷா. உண்மை தொண்டர்கள் அதை விரும்பவில்லை, எனக்கு தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார், அடமானம் வைத்து விட்டார். நாம் எச்சரிக்கையாக இருப்போம். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.